Hi friends, welcome to Hometown Flavours. நாங்கள் பெங்களூரில் இருக்கிற ஐக்கியா ஸ்டோருக்கு போயிருந்தோம். இந்தியாவிலேயே பிக்கெஸ்ட் ஸ்டோரான ஐக்கியா பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அங்கே ஃபர்னிச்சர் எல்லாமே அவ்வளவு நல்லா இருந்தது. அதனோட டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. அந்த வீடியோ ஃபஸ்ட் பார்ட்டில் போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்ட்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். நான் பார்த்த எல்லா திங்ஸுமே ப்ரைஸோடு நான் இதில் வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹேங்கர்லாம் பாருங்கள், 10 பீசஸ் இருக்குது, 5 கலர் இருக்குது, ஒன்றுலேயே 2 இருக்குது. இந்த பிளாஸ்டிக் பேஸ்கெட்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது, நல்லா பெருசாக இருக்குது, எல்லாமே நல்லா தரமானதாகவும் இருக்குது. இந்த பாக்ஸ் எல்லாம் பாருங்கள், 4 பாக்ஸ் இருக்கிறது 209, 3 பாக்ஸ் இருக்கிறது 159. எல்லாம் நீட்டாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே பஸ்லேயே போகிறவங்க எடுத்துகிட்டு போனால் கூட ஒன்றும் ஆகாது, டேமேஜ் ஆகாது. அந்த அளவுக்கு எல்லாம் நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. எல்லாம் கலர் கலராக இருக்குது. எந்த கலர் வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸஸ் எல்லாம் வார்ட்ரோப்பில் ட்ரெஸ் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ரொம்ப நல்லாயிருக்கு. டிசைனே நிறைய டிசைன் இருக்குது. இது நம்ம எந்த டிசைன் வேணும்னு கேட்குறோமோ அந்த டிசைன் அந்த பாக்ஸ் பேக் பண்ணியே வச்சுருக்காங்க. அதை அப்படியே எடுத்து கொடுத்துருவாங்க. கிட்ஸுக்கு டாய்ஸே நிறைய இருக்குது பாருங்கள். இந்த லஞ்ச் பாக்ஸ் டிசைன் பாருங்கள். நான் ஏதோ இது டாய்ஸ்ன்னு நினச்சிட்டு இருந்தேன். 149க்கு பரவாயில்ல, டிசைன் இவ்வளோ நல்லா இருக்குது. குழந்தைங்க பார்த்தா இது வாங்காமல் நகர மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஃபுட் கோர்ட்டுக்கு போயிட்டோம். நல்ல பெரிய இடமா இருக்குது. எவ்வளோ ஜனங்க வந்தாலும் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இடம் இருக்குது. அவ்வளோ சீட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம ரேக் மாதிரி இப்படி ட்ராலியில் தள்ளிட்டு போகிறாங்க பாருங்கள். அதில் நம்ம 3 ரேக் இருக்குது. 3 இதில் பிளேட்டு வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். நாம்ளே செல்ஃபாக எடுத்துக்கிறது தான். காலையில் 7 மணிக்கே கிருஷ்ணகிரியில் ஆகால சாப்பிட்டது தான். அதனால் இப்போ 3 மணி ஆனதுனால எங்களுக்கு ரொம்ப பசி எடுத்துச்சு. எல்லாம் அழகாக இந்த மாதிரி அடுக்கி வச்சுருக்காங்க. நம்ம பார்த்து எது வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். மேங்கோ கேக், சீஸ் கேக், ரேப் இருக்குது, வாட்டர் பாட்டில், பப்ஸ் மாதிரி இருக்குது, சுகர் கேன் ஜூஸ் இருக்குது. நம்ம வேணுங்கிறது எடுத்து வச்சுட்டு நம்ம போனோம்னா போய் பில்லு போட்டுக்கலாம். நம்ம எடுத்துகிட்டு போனதை பார்த்து அவங்க கரெக்டாக பில்லு போடுறாங்க. அப்புறம் அதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம போய் உட்காந்து சாப்பிட வேண்டியது தான். குழந்தைங்கள கூட்டிகிட்டு போனீங்களா கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடுங்க. ரொம்ப கூட்டம் இருக்கும்போது லேட் ஆகும். சாண்ட்விச்செல்லாம் கூட இருந்தது. ரேப் எடுத்துகிட்டு மறுபடியும் எப்படி இருக்குது தெரியல, டேஸ்ட்டுன்னு மறுபடியும் வச்சுட்டோம். சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா இருந்தது, பிஸ்கெட், கேக்கு, சிக்கன் பால்ஸ், மட்டன் பால்ஸ் இருந்தது, கிரேவி, ஃபிஷ் கிரேவி, சாலமன் ஃபிஷ்ஷு, அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நமக்கு வேணுங்கிறது சூப் இருந்தது. வேணுங்கிறது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூப்பில் நாம் எடுத்து ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். நாங்கள் சாலமன் ஃபிஷ்ஷு, சிக்கன் பிரியாணி, மேங்கோ கேக்கு, சூப் வாங்கினோம். இந்த சாலமன் ஃபிஷ் காம்போ பாருங்கள். அதில் சாஸ் ஊற்றிருக்காங்க. அப்புறம் சாலமன் ஃபிஷ்ஷு, அதில் ஒரு ஃப்ரை கொஞ்சம், சாலடு கொஞ்சம், இந்த மாதிரி காம்போவாக வச்சுருக்காங்க. வெறும் சாலமன் ஃபிஷ்ஷு வச்சுருந்தாலே போதும். எதுக்கு சாஸ் ஊற்றுனாங்கன்னு நினச்சானா அந்த சாஸ் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. வெறும் ஃபிஷ்ஷு சாப்பிட்டா உப்பு காரம் ஒன்றுமே தெரியல, சல்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபிஷ்ஷு மேலே ஸ்வீடன் நாட்டு ஃப்ளாக் வச்சுருக்குறாங்க. சால்ட்டு, பெப்பர், சாலடுக்கு வேணுங்கிற ட்ரெஸ்ஸிங், சீசனிங் அது எல்லாமே தனித்தனியாக பேக் பண்ணி வேறு இடத்துல வச்சுருக்காங்க. வேணுங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு வேணுங்கிறது போட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லா ஏஜ் குரூப்பும் சாப்பிட்றாங்கங்கிறதுனால அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா எனக்கு அந்த சிக்கன் பிரியாணியே சுத்தமாக பிடிக்கல. ஆனால் அதில் இருந்த சிக்கன் ரொம்ப நல்லா இருந்தது. மேங்கோ கேக்கும் நல்லா இருந்தது. அப்போ சூப் கூட நல்லா இருந்தது. பிரியாணி மட்டும்தான் நல்லா இல்லை. சீலிங்கில் பாருங்கள் ஏசி, எல்லாம் ஃபுல்லாக ஏசி தான்.
பெரிய பிளேட்டில் நம்ம சின்ன சின்ன பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறோம். ஆனால் பெரிய பிளேட்டோடையே வச்சு சாப்பிடுங்க. கொண்டு போய் வைக்கும் போதும் அந்த பெரிய பிளேட்டில் சின்ன பிளேட் வச்சு அப்படியே கொண்டு வந்து வைங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி தான் வைக்கணும்னு சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரையும். நம்ம சாப்பிட்ட தட்டை எப்படி ட்ராலியில் கொண்டு வந்தோமோ அதே மாதிரி கொண்டு போய் வச்சா கன்வேயர் பெல்ட்டில் அது தள்ளிட்டு போய் அப்படியே க்ளீன் பண்ணிடுது. ஒரு சிலர் அதெல்லாம் கொண்டு போய் வைக்காமல் அப்படியே டேபிளே வச்சுட்டு எழுந்திரிச்சிடுறாங்க. இந்த பிளான்ஸ் எல்லாம் வாங்கணும்னு டிசைட் பண்ணியிருந்தேன், இண்டோர் பிளான்ஸு. ஆனால் அது கடைசியாக வாங்கலாம்னு நினச்சேன், மறந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் போகும்போது இதெல்லாம் வாங்கணும். நெக்ஸ்ட் டைம் பெங்களூர் போகும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம். அப்படி வாங்கினா நான் உங்களுக்கு அது தனியாக வீடியோ போடுறேன். இந்த பேஸ்கெட் பாருங்கள், உள்ள க்ரீன் கலர் நல்லாயிருக்கு, வெளியே ஒயிட் கலர். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது எல்லாமே. ரேட்டெல்லாம் பரவாயில்ல, ரீசனபிளாக தான் இருக்குது. கொஞ்சம் அப்படியே ஒவ்வொன்று விலை ஜாஸ்தியாக இருந்தாலும் நல்லதாக இருக்குது. இந்த பவுல் எவ்வளோ அழகாக ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். இந்த பவுல் வாங்கினாலும் இல்லை பிளேட் வாங்கினாலும் 69 rupees. இதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பூன் தனியாக வச்சுருக்காங்க, வேணுன்னா அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ் எல்லாம் 3 boxes அப்படியே பேக் பண்ணி வச்சுருக்காங்க, ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சு மூடியோட. இது 99 rupees. இது ரெக்டாங்கிள் ஷேப் பாக்ஸு, நம்ம எந்த சைஸில் வேணுமோ அப்படி பார்த்து எடுத்துக்கலாம். எல்லாம் காம்போவாக வச்சுருக்காங்க. ட்ராயருக்கு போடுற ஷீட்டெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து 199 rupees. இந்த குட்டி குட்டி பில்லோஸ் எல்லாம் நிறைய இருந்தது. பில்லோ கவர், பெட்ஷீட்டு அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நான் அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் கூட அதை காட்டலான்னு நினச்சி காட்டவே இல்லை, ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ஹேங்கர்லாம் 10 pieces 149. இந்த குழந்தைக்கு பசியோ என்னவோ விசில் அடித்த மாதிரியே அழுகுது. விளக்கு பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. விளக்கு தனியாக நம்ம வாங்கிக்கணும், கேண்டில் தனியாக வாங்கிக்கணும். கேண்டில் 30 pieces 299. நம்ம அப்பப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம், தீர புதுசாக போட்டுக்கலாம். ஹோம் சென்டரில் நல்லா கலர் கேண்டிலாக இருந்தது, ஆனால் இங்கே வெறும் ஒயிட் கலர் மட்டும்தான் வச்சுருக்காங்க. இந்த பாக்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது 199. நல்லா கலர் நல்லாயிருக்கு, டிசைன் கூட பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. எல்லாத்துலேயுமே பேக் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கணுன்னா மேலே ஒன்று தனியாக லூஸில் வச்சுருக்காங்க, வேணால் நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். காஃபி ஃபில்டர் பாருங்கள், நார்மலாக நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுறத விட இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த பவுல் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, நல்ல வெயிட்டாகவும் இருக்குது. சப்பாத்தி மாவெல்லாம் நல்லா பிசையறதுக்கு வசதியாக இருக்கும். ஹேண்டிலோடு இருக்குது. 449 rupees ஆகுது. இந்த செக்ஷன் ஃபுல்லும் பேக்கரி வெசல்ஸ் தான். எல்லா பேக்கரிக்கு என்னென்ன தேவையோ அந்த சாமான் எல்லாமே இருக்குது. இங்கேயே எல்லாமே வாங்கிக்கலாம். கப் கேக் இது பாருங்கள், இதெல்லாம் 949 போட்டிருக்கு. எல்லாமே இருக்குது. ட்ரே எல்லாம் அதாவது அந்த இடத்துல ப்ரைஸ் போட்டிருக்காங்க. மெஷரிங் கப்ஸு, ஐஸ்கிரீம் ஸ்கூப்பர், கார்லிக்கு க்ரஷ் பண்ணுறது, இது எல்லாமே இருந்தது. சிலதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கூட தெரில, அந்த மாதிரி புதுசாலாம் இருந்தது. க்ளவுஸ்லேயே நிறைய கலர் இருக்குது பாருங்கள், டிசைனும் கலர் இருக்குது. எல்லாமே 499. இந்த கிளாஸ் கண்டெய்னர் இது செட்டாக இருக்குது, டைனிங் டேபிள் மேலே வைக்கலாம். இந்த ஏர்டைட் கிளாஸ் கண்டெய்னர்லாம் 436 ஆகுது. ஃப்ரிட்ஜில் மில்க்கு ஜூஸ் எல்லாம் ஊற்றி வைக்கிறதுக்கு கூட இது யூஸ் ஆகும். இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ
டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. நல்லா மளிகை சாமானெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா டைட்டாகவும் இருக்கும். பார்க்குறதுக்கே நல்லா நீட்டாக இருக்குது. 300 ருபீஸ் ஆகுது. இன்னும் நிறைய திங்ஸு பேஸ்கெட்டில் எல்லாம் கொட்டி வச்சுருக்காங்க. நம்ம அதை பார்த்து எடுத்துக்கலாம். எல்லாம் ஒரே ரேட்டு போட்டு வச்சுருக்காங்க. எது நமக்கு வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாம் செட்டாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. 4 செட்டாக 129 ருபீஸ் ஆகுது. இதெல்லாம் பேக் 4 பேக் 209 போட்டிருக்காங்க. நம்ம இது டைனிங் டேபிளில் சால்ட் பேப்பர் போடுறதுக்கு வச்சுக்கலாம். இல்லைன்னா மளிகை சாமானுன்னா 100 கிராம்ஸ் பிடிக்கும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவே நல்லா டீசெண்டாக லுக் நல்லாயிருக்கு. இந்த சாலட் பேஸ்கெட்டு 2 வாங்கினா 199 ருபீஸ்னு போட்டிருக்கு. இந்த கிரேட்டர் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நல்லா சாப்பிங் போர்டில் வச்சு நம்ம துருவறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். பாருங்கள், அது நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியே போட்டிருக்காங்க எல்லாம் டீட்டெயில்ஸு. நிறைய இந்த மாதிரி எல்லாம் கலந்து போட்டிருக்காங்க. பொட்டேட்டோ மேஷர் இருக்குது, சிசர் எல்லாமே இருக்குது. நம்ம தேடி எடுக்கணும். எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ரேட் எல்லாம் ஒரே ரேட்டு போட்டுடுறாங்க. ஐக்கியானா நல்ல வெசல்ஸ், கிச்சன் வெசல்ஸ் எல்லாம் நல்ல டிசைன் யூனிக்காக இருக்குது. அதுதான் இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம பார்த்து அதில் டிசைன் சூஸ் பண்ணி வாங்கணும். ஸ்பேட்டுலா, அப்புறம் இந்த தோசை கரண்டிலாம் பாருங்கள் எப்படி யூனிக்காக இருக்குது டிசைன்ஸ் எல்லாம். கிச்சன் வெசல்ஸ் எல்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்குது. எத்தனை பேர் பெங்களூர்லேயே இருக்கிறவங்களாம் வந்து நிறைய வாங்கிட்டு போகிறாங்க. எல்லாமே நல்ல தரமானதாக தான் இருக்குது. பேன் பார்க்குறதுக்கு இது வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, நல்லாயிருக்கு. 1190 போட்டிருக்கு. இது எடுக்கவே முடியல, அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. நல்ல வெயிட்டு. நைஃப் எல்லாம் 3 சேர்த்து பேக் பண்ணியே வச்சுருக்காங்க பாருங்கள். 3 சைஸில் இருக்கிறதுனால எல்லாருக்குமே யூஸ் ஆகும். இந்த ஃப்ளாஸ்க்கு கலரு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். 349 பரவாயில்ல. இந்த பாக்ஸ் எல்லாம் 499. இது விலை ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த கிளாஸ் கண்டெய்னர் பாருங்கள், பவுல், கிளாஸ் பவுலு. இதில் நல்லாயிருக்கு, ஸ்கொயர் ஷேப்பில். இதில் நம்ம கேரட்டு அந்த மாதிரி வெஜிடபிள்ஸும் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். இல்லைன்னா கிரேவி இருந்ததுனாலும் வைக்கலாம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரொம்ப நேரம். ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே மேலே அப்படியே இப்போ ரேக்கில் அடுக்கி வச்சுருக்காங்க. இது ஒரு ஃப்ளோரு. இதெல்லாம் சுற்றவே முடியல, டைம் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே 4:30 ஆகிடுச்சு. இதில் இன்னும் என்னென்ன திங்ஸ் இருக்குதுன்னு தெரியல. இந்த கிச்சன் டவல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதில் 3 கலர் இருக்குது. ஐக்கியா ஃபுல்லும் சுற்றி ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. காஃபி குடிக்கலான்ட்டு வந்தோம். லைட்டு பாருங்கள், இது கூட அவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா பாலாக அவ்வளோ ப்ரைட்டாக நல்லா இருக்குது. அப்போது 4:30 ஆகிடுச்சு. காஃபி குடிச்சிட்டு புறப்பட்டுட்டோம். வரவங்க எல்லாம் சுற்றி பார்த்துட்டு கடைசியாக இது காஃபி குடிச்சிட்டு தான் புறப்படுறாங்க. இது என்ன கேப்பச்சினோ காஃபி அப்படின்னாங்க. இது நுரையாக இருக்குது. நாம் குடிக்கிற ஸ்ட்ராங்கான ஃபில்டர் காஃபி மாதிரி இல்லை, இருந்தாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது டேஸ்ட்டு.
ஐக்கியா போகணும்னு ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது. இன்றைக்கி நிறைவேறிடுச்சு. நல்லா சுற்றி பார்த்துட்டு ரொம்ப டயர்டாயிடுச்சு. 4:30 கிளம்பும்போது, அப்போது சிட்டி விட்டு வெளியே வரும்போது 6:30 ஆகிடுச்சு. வழியில் நாங்கள் டின்னர் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது 10 ஆகிடுச்சு. காலையிலேருந்து பயங்கரமாக மழை வர்ற மாதிரி இருந்தது. ஆனால் மழையே வரல. இப்போ ரிட்டர்ன் ஆகும்போது தான் வருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஐக்கியா போய் என்ன தான் வாங்கினீங்கன்னு கேட்குறீங்களா? இந்த சீலிங் கிளிப்ஸு வாங்கினேன். இதில் சின்னதுன்னா 20, பெருசு 10 இருக்குது. நல்லா இருக்குது பாருங்கள். இது நான் வாங்கணும்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். ரொம்ப யூஸ் ஆகுது எனக்கு. பாக்கெட்டில் மீதி இருந்ததுன்னா அதெல்லாம் ரப்பர் பேண்ட் போட்டு வைப்பேன். இப்போ கிளிப்பு போட்டு வச்சிட்றேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் இஞ்சி கேரட்டெல்லாம் தோல் சீவுறது 2 வாங்கினேன். இது ஒன்று, இந்த டைப் ஒன்று, 2 டைப்பில் வாங்கினேன். இப்போ சாலட்டுக்கு போடுற மாதிரி பாதாம் முந்திரி எல்லாம் பொடி பொடியாக நல்லா கட் பண்ண முடிய மாட்டேங்குது. அதுக்கு ஒன்று வாங்கணும்னு இது வாங்கினேன். இன்னும் ஓப்பன் பண்ணலை, யூஸ் பண்ணலை இன்னும். அடுத்தது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இவ்வளவு நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.